சங்கரை மிரட்டுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. சரியா? அதுக்காக சங்கர் வந்து உத்தமன்றதையும் நான் ஏற்றுக்க போகிறது. காவல்துறை நடவடிக்கை எடுத்தால் அரசியல் பழிவாங்குது. காவல்துறை நடவடிக்கை எடுக்கலைன்னா ஸ்டாலினுக்கே தெரியாது. காவல்துறை தான் வேணும்னே செய்கிறாங்க எப்படின்னு ஒரு மெத்தனம் ஃபேக் டாக்குமெண்ட்டை இவன்ட்ட கொடுத்து இதான் டாக்குமெண்ட்டு அப்படின்னு இவர் வந்து வீடியோவில் வந்து எனக்கு சோர்ஸஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னு இருந்தாலும் சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக ட்ராப் பண்ணாங்க. இதாண்டா ரியல் டாக்குமெண்ட்டு. அவங்க கேமில் இவர் போய் கரெக்டாக நீங்கள் மாட்டிக்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் வெளியில் இன்னும் சொல்லலை. நிறைய விஷயங்களே வெளியில் சொன்னேன்னு நீங்கள் அசிங்கம் சொல்ல தான் போகிறோம். காலம் அதுக்கான உரிய காலம் வரும்போது சொல்லுவோம். சபை நாகரிகத்துக்கு என்ன பேசலாமோ அது மட்டும். சபை நாகரிகம்ன்றது மனிதர்களுக்கு தாங்க. சரி, இந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்லாம் பொருந்தாது. சரியா? பெண்களை சிகரெட்டால் சுட்டு கொடுமைப்படுத்திய ஆதாரங்கள்லாம் இருக்குது. நான் பேசுவேன், ஆரம்பிப்பேன், நான் மக்கள்கிட்ட கோர்வையாக கொண்டு போவேன். அதுக்கு மேலே என்ன கவனிச்சிக்கிட்டேன்னா என்னை பற்றி நான் பேச மாட்டேன். என் ஃபோன் நீ எடுக்கணும், நான் சொல்லும்போது நீ என் ஃபோன் எடுக்கணும். நான் கேட்கும்போது காசு தரணும். இல்லைன்னா கோச்சு பாரா, இல்லைன்னா நான் கோச்சு உன்னை என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன்னா என்னை பார்க்குறதுக்கு நம்புறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. வணக்கம் இடம்பலம் நேயர்களே. சமூகத்தில் நம்ம வேலையை பார்த்துட்டு நம்ம போகலாம் அப்படின்னு வந்து பெரும்பான்மையான மக்கள் இருக்கிறப்போ வந்து தன்னோட வாழ்க்கையையும் தன்னோட நிம்மதியும் தியாகம் பண்ணியும் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் உன்னதமான நபர்கள் மக்களுக்காக நிறைய அரசியல் செய்திகள் மட்டும் இல்லாமல் நியாயங்களையும் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்கள இந்த நீதித்துறை அடக்குமுறை செஞ்சுச்சுன்னா வந்து பத்திரிகையாளராக நம்ம வந்து கேள்வி கேட்கணும். அப்படிங்கிறதுனால இன்னைக்கு கிஷோர் கே சாமிகள் கிட்டே வந்து சவுக்கு சங்கரை வந்து சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் பற்றி தான் கேட்க போகிறேன். வணக்கம். ஒரு விசில் ப்ளோவர் கிட்ட வந்து விசிலை பிடுங்கலாம், பட் அதுக்கு மேலே ஒரு விசில் வைக்காமல் இருந்துருவாருன்னு அர்த்தம் இல்லை. விரலை வச்சு கூட அடிப்பார், இல்லை வாயிலிருந்தே காற்று விசில் கூட அடிக்கலாம். யாருமே யாரையும் வந்து அடக்க முடியாது. அவர் வாயை வச்சு என்ன வேணாலும் பண்ணுவார், எங்கே வேணாலும் எது வேணாலும் அடிப்பார். அவரும் பேசாத பற்றி மட்டும்தான் சொல்லுவாங்க. வாட்டவர் வாயின் இருந்தால் எல்லாம் தான் நடக்கும். இப்போ நம்ம கேட்குறதுனா விசில் ப்ளோவர் அப்படின்றது ஓகே. இப்போ பெட்டிஷனை யார் போட்டது? நான் தான் போட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிறது. அதாவது தான் ரொம்ப இல்லை மக்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் அது விளக்கிடுங்களா? தான் ரொம்ப உலக உத்தமன் மாதிரியும் தன்னுடைய கருத்துரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது, தான் வந்து இதுக்கு போகும் பொழுது அது என்னமோ அந்த என்னமோ ஒரு இது நடந்தது இப்போ சமீபத்தில் ஒரு மகா கும்பமேளா கும்பமேளா. அந்த கும்பமேளா நடந்ததுக்கு நாங்கள் போகும்போது ஹைதராபாத் நடுவில் நான் நிறுத்தப்பட்டேன், அது கமிஷனருடைய உத்தரவின் பேரில் தான் நிறுத்தப்பட்டேன் அப்படின்ட்டுலாம் எனக்கு அதுக்கப்புறம் என்னிடம் இருந்து 1000 ரூபாய் பிடுங்கி கொண்டார்கள். ஏனென்றால் அதில் வந்து சில அந்த ஆவணங்களில் சிலதெல்லாம் இல்லை அப்படின்றது. ஆவணங்கள் இல்லைன்னா ஃபைன் போட தான் செய்வான். இதுக்கெல்லாம் ஜட்ஜி என்ன பண்ண முடியும்? சரி, இதுக்கும் இந்த கேஸ் அது கருத்துரிமை தடுக்கப்படுகிறது நான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போய் சொல்கிறார். தொடர்ந்து கருத்துரிமை வந்து ஒடுக்கப்படுகிறது, நான் மிரட்டப்படுகிறேன். சங்கரை மிரட்டுவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. சரியா? அதுக்காக சங்கர் வந்து உத்தமன்றதையும் நான் ஏற்றுக்க போகிறது இல்லை. அதைத்தான் நீதிபதியும் சொல்லியிருக்காரு. சரிப்பா, கருத்துரிமைன்னு சொல்கிற, ஓகே, ஆர்டிகல் 19 சொல்கிறியா? சரி, அது ஓகே, அதை பிடிச்சின்னு வந்துடுறீங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, இட் கம்ஸ் வித் சர்டன் ரெஸ்பான்சிபிலிட்டி. இஷ்ட கருணாநிதிக்கெல்லாம் வந்து நீதிமன்றம் ஆட முடியாது, இஷ்ட கருணாநிதிக்கெல்லாம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆட முடியாது. இன்னொன்று மீடியா ட்ரையல் ரொம்ப தவறான விஷயம் என்னென்னா, ஒரு சம்பவம் நடைபெறுகிறது என்றால் அது நீதிமன்றத்திற்கு விசாரணைக்கு செல்வதற்கு முன்னரே, காவல்துறை பூர்வாங்க விசாரணையை ஆரம்பிப்பதற்கு முன்னரே அது குறித்த மீடியா ட்ரையல் நடைபெறுகிறது. மீடியாவில் வச்சு அதை பற்றி விசாரணையே மேற்கொள்கிறாங்க. இவர் தான் குற்றவாளி, இவர் தான் அதை செய்திருப்பார்கள் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னு வைங்களேன். இதை வந்து நீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்குது. இதை ஏன் நீங்கள் செய்கிறீங்க? அதாவது அனுமானிக்கிறார் ஒரு வீடியோவில். அனுமானிக்கிறது ஓகே, இதுதான் என்று சொல்வது. சொல்றதே சொல்கிறாரா? ஆமாங்க, இவர் தான் செய்தார் என்று சொல்கிறார்கள். சரியா? இப்போது அது ஒரு அரசியல்வாதி பற்றி நீ சொல்லும்போது வேற விஷயம். இப்போ ஞானசேகரன் விவகாரத்தில் நம்ம சொன்னோம், திமுக தான் அது பின்னாடி இருக்கு. யார் அந்த சார் என்பது திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சார் தான் என்று நான் சொல்கிறேன். அது அரசியல்வாதி மீது வைக்கப்படுகின்ற குற்றச்சாட்டு. சரியா? திமுகவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் என் மீது வந்து அவதூறு வழக்கு போடலாம். ஓகே, தட் இஸ் டிஃபரெண்ட். பட் நான் ஒரு காவல்துறை அதிகாரியின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறேன்னு வைங்க, அவர் தான் அதை செய்திருப்பார் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒன்று என்கிட்ட ஆதாரம் இருக்கணும். சரி. ஏன்னா அவரால் திரும்பி பதில் சொல்ல முடியாது, வழக்கும் போட முடியாது. அவங்களை டிஃபெண்ட் பண்ணிக்கக்கூடிய இடத்துல இல்லை. ஏன்னா அவங்க யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க, அவங்களுக்குன்னு போலீஸ் மேனுவல் ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் படி அவங்க போய் பர்சனலாக போய் ஒரு டிஃபமேஷன் போட முடியாது. அது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை நோக்கிய ஒரு அவதூறாக பார்க்கப்படும். அது அரசாங்கத்தின் மீதான அவதூறாக கூட பார்க்கப்படலாம். அப்போ காவல்துறையின் மீதான அவதூறாக அது பார்க்கப்படுதுன்னா
இப்படி பார்க்கப்படுதுன்னு வைங்க. அப்போது காவல்துறை நடவடிக்கை எடுக்கும். நடவடிக்கை எடுத்தால் உடனே அரசியல் பழி வாங்குதல்னு சொல்லக்கூடாது. காவல்துறை நடவடிக்கை எடுத்தால் அரசியல் பழி வாங்குதல். சரியா? காவல்துறை நடவடிக்கை எடுக்கலைன்னா ஸ்டாலினுக்கே தெரியாது, காவல்துறை தான் வேணும்னே செய்கிறாங்க அப்படின்னு உருட்டு மெத்தனம். இப்படின்னா அப்படின்னா இப்படி நீ உருட்டுவ, அதாவது உன் இஷ்டத்துக்கு நீ உருட்டு வேணும் பொழுது அதற்கெல்லாம் நீதிமன்றமும் காவல்துறையும் வந்து துணை போக வேண்டிய அவசியம் இல்லை. வி டு நாட் ஹாவ் டு பிளே டு யுவர் டிக்டம். இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார் நீதியரசர். என்னது, உன்னுடைய உத்தரவுக்கெல்லாம் இந்த நீதிமன்றமோ இந்த காவல்துறையோ பணிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. சரி, இப்போ அதுவும் முக்கியமாக பிளாக்மெயில் ஜேர்னலிசம்னு சொல்கிறார். இதான் உண்மை. நீதிபதி சரியான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். ஏனென்றால் இவன் செய்வது பிளாக்மெயில் ஜேர்னலிசம். நான் ஒரு சின்ன உதாரணம். சரிங்க, சரி. இவன் மேலே ஒரு கேஸ் போட்டாங்கல்ல. எந்த கேஸ்? நிறைய கேஸ் போட்டாங்க. நிறைய கேஸ் போட்டிருக்காங்க. இவனே ஒரு கேஸ், என்ன நிறைய கேஸ் போட்டிருக்காங்களே. அதில் ஒன்று என்ன தெரியுமா, கிளாம்பாக்கம். ஆமாம், ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணாரு. ஃபேக் டாக்குமெண்ட் ரெடி பண்ணாரு. விஷயம் என்ன தெரியுமா, இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அந்த ஃபேக் டாக்குமெண்ட்டை இவனிடம் கசிய விட்டதே காவல்துறை சோர்சஸ் தான். ஓ, இந்த வலையில் போய் இவரே சிக்கிட்டாரா? ஃபேக் டாக்குமெண்ட்டை இவன்கிட்ட கொடுத்து இதான் டாக்குமெண்ட்டு அப்படின்னு இவர் வந்து வீடியோவில் வந்து எனக்கு சோர்சஸ் சொல்லிட்டாங்க அப்படின்னு இருந்தாலும் சொன்னதுக்கப்புறம் கரெக்டாக ட்ராப் பண்ணாங்க. இதாண்டா ரியல் டாக்குமெண்ட்டு. அவங்க கேமில் இவர் போய் கரெக்டாக நீ மாட்டிக்கிட்ட. அப்போது என்ன, ஏன்னா நீ உளவு பார்த்து, நீ தேடி, நீ ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் நீ பேசுறது கிடையாது. யாரோ ஒருத்தனை கொடுத்துறாங்கன்னா உடனே பாஞ்சின வந்து மைக்கை போடு, மாலந்தியை உட்கார வையே, செட் ப்ராப்பர்ட்டி இல்லை, மைக்கை போடு, மாலந்தியை உட்கார வையே, கேமரா போடு, நல்ல வேளை ஒருத்தர் தப்பிச்சு போயிட்டாரு ரீசெண்டா. அது 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 ஒரு கதை. அது அதுக்கப்புறம் வருவோம். இப்போ இந்த விஷயத்தை பற்றி பேசுவோம். சரியா? இப்படி நீ வந்து செய்யக்கூடிய விஷயங்களுக்கு நீதிமன்றம் துணை போக முடியாது. ஒரு வேலையை போட்டிருக்க என்னென்ன கேஸு எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டாரு. என்னென்ன முற்றிலும் மொத்தமாக என்னென்ன கேஸ் இருக்கோ எடுத்துட்டு வாங்க, ஸ்டேட்டஸ்லாம் தெரியணும்னு. ஃப்ரம் த பாஸ்ட் என்னென்ன கேஸு ஸ்டேட்டஸ் எனக்கு தெரியணுன்ட்டாரு. நியாயமான கோரிக்கை தான். நீ எல்லாரையும் உளவு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு வந்து இந்த உளவு பார்ப்பதற்கு எத்தனை பேர் பின்னால நீ போலீஸை போட்டிருக்க, டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு எவ்வளவு ஆட்டம்ன்றீங்க. டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சுக்கிட்டு இவருங்க மாரிதாஸுங்க விசாரணைக்கு கூப்பிட்றாங்க. மாரிதாஸை விசாரணை கூப்பிட்ட பொழுது உள்ள மாரிதாஸ் உட்காந்து காவல்துறையிட்ட விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஃபோட்டோவை நீ எடுத்து வெளில போடுற. டிபார்ட்மெண்ட் கொடுக்காமையா உனக்கு வெளில போட்டிருப்பேன். உள்ளேருந்து ஒரு லீக் இருக்குது. உனக்கு லீக் இருந்தால் பரவாயில்ல, மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அதே அதே யுக்தியை கையாளக்கூடாது. நீ கேட்டுக்கணும். அன்றைக்கி நீ ஓகே அந்த நம்ம மாரிதாஸோட உரிமை பறிக்கப்படுது. அவர் விசாரணைக்கு உள்ளே போகிறாருனாக்க அவருடைய தனிப்பட்ட விஷயம் அது. இதை நீ எடுத்து நீ வெளில போடுறியே, அது சரியா? இல்லை, ஆனால் எனக்கு பார்க்கும்போது பரிதாபம் ஆயிடுச்சு. நேற்று ஒரு காணொலி பார்த்தேன். ஒரு லேடி போலீஸ் வந்து சும்மா ஐஃபோனில் வந்து இவர் ஃபுல்லாக வீடியோ எடுத்துக்கிட்டே இருக்காங்களாம். அடிக்கும் போதே எடுக்கிறாங்களா, சும்மா இருக்காங்களா, பக்கத்துலேயே உட்காந்து முறுக்கு சாப்பிட்றாங்களா, நீ சாப்பிட்றியான்னு கூட வந்து கேட்கலையா. சரி, இவர் அதே மாதிரி வந்து எத்தனை பேரை வந்து கொடுமைப்படுத்தியிருக்காரு. நீ சாடஸ் மாதிரி எத்தனை பேர்கிட்ட நடந்திருக்க. நிறைய விஷயங்கள் நான் வெளியில் இன்னும் சொல்லலை. அந்த விஷயங்கள்லாம் வெளியில் சொன்னேன்னு வைங்க, அசிங்கம் சொல்ல தான் போகிறோம். காலம் அதுக்கான உரிய காலம் வரும்போது சொல்லுவோம். சபை நாகரிகத்துக்கு என்ன பேசலாமோ அது மட்டும். சபை நாகரிகம்ன்றது மனிதர்களுக்கு தாங்க பொருந்தும். சரி, இந்த மாதிரியான சாடஸ்டுக்கெலாம் பொருந்தாது. சரியா? இவன் சிகரெட்டால் சுட்டு கொடுமைப்படுத்திய இதெல்லாம் இருக்குது, ஆதாரங்களோடு இருக்குது. சரியா? பெண்களை சிகரெட்டால் சுட்டு கொடுமைப்படுத்திய ஆதாரங்கள்லாம் இருக்குது. இல்லை, இனிமையாக பேசுகிறாரு, அருமையாக சிரிக்கிறாரு, டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிறாரு. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்துட்டு அந்த வெளியில் பார்க்குற தோரணை தான். சரியா? டோன்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரிபடி டு பி த சேம் எவ்ரிவேர். ஓகே. கிஷோர் சாமி நீங்கள் கேமராவில் எங்கே பார்க்குறீங்களா? என்னுடைய ஹால்லையும் அப்படி தான் இருப்பேன், என் வீட்டு பெட்ரூம்லேயும் அப்படி தான் இருப்பேன். சரியா? ரொம்ப உள்ள போல தேவையில்ல. நான் சொல்கிறேன், எங்கே உள்ள போனாலும் இதான் உண்மை. சரியா? பிகாஸ் தெர் இஸ் நத்திங் டு ஹைட். இல்லைன்னா ஒளிவு மறைவு என்ன இருக்குது? சரி, ஒளிவு மறைவாக நீ வாழ்க்கையை வைத்துக் கொள்வது உன்னுடைய உரிமை. பட் நீ கிரிமினல் குற்றத்தை செய்யும் பொழுது, அதுவும் மற்றவர்களுடைய அந்தரங்கத்தை எல்லாம் எடுத்து நீ பேசும் பொழுது, ஒரு நடிகையோடைய இவர் வந்து துணை முதல்வர் என்ன என்ன இருக்குன்றது ஒரு அவங்க என்ன வீடு வாங்கினாங்க, எங்கே வாங்கினாங்க, இது வரைக்கும் நீ போகிறல்ல. நீ போகும்போது சரி, காவல்துறை ஆணையருடைய வீட்டில் சில பேரை இழுத்து நீ பேசலாம்னா அது சரியா? எங்கே வந்து நீதிபதி டென்ஷன் ஆகிட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எதனால டக்குன்னு எல்லா வழக்கையும் எடுத்துட்டு வாங்க, எந்த பாயிண்ட்ல ஒரு பவுன்? இல்லைங்க, நீ வந்து கருத்துரிமை பறிக்கப்படுதுன்னு சொல்கிற. கருத்துரிமைனா நீ என்ன பேசியிருக்கன்றதை எதிர்த்து தரப்பும் வைப்பாங்கல்ல ஆவணங்கள். இந்த பாருங்க லாட்ஷிப் இப்படியெல்லாம் பேசுகிறாப்புல. ஒரு வழக்கு விசாரணைக்கு போகிறதுக்கு முன்னாலேயே தீர்ப்பை நீ வந்து யூடியூப்பில் வந்து நீ சொல்லுவேன்னா இந்த வழக்கு எப்படி விசாரணை சரியாக நடக்கும்?
அதை மாதிரி நீ சொல்வது அப்படின்றத நீதிமன்றம் இப்படித்தான் நடக்க வேண்டும், அப்படி நடக்கவில்லை என்றால் நீதிபதியுடைய என்ன ஓட்டங்களுக்கே நீ உள்ளர்த்தம் கற்பிப்பேன்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும்? இல்லை, கண்டிப்பாக அதை ஜட்மெண்ட்டை வந்து அண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை பற்றி நீ கண்ணாபின்னான்னு பேசுகிற. நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர்கள்லாம் யோகியர்கள்னு ஆர்கியூ பண்ணல இங்கே. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், கண்டெக்ஸ்ட்டை புரிஞ்சுக்கோங்க. நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கவங்கலாம் யோகியர்கள், ஒயிட் வாஷ் பண்ண இவர்கள்லாம் சரியானவர்கள் நான் சொல்லலை. ஆனால் நீ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தாக்கும் பொழுது ஆதாரத்தோட தாக்கு, யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆதாரமே இல்லாமல் அடிச்சு விடுற போகிற போக்கில் அங்கே தான் கேள்வி வருது. இங்கே இவர் ஏவர்றது மட்டும் இல்லை, அந்த இவரை வந்து இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டர்னல் கிளாஸுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா அபினேஷ் பாஷ்யம் சம்பந்தம் அவர் மேலே நீ ஏன் பாயிற? ஏன்னா G2 ஒன்று பாய வைக்குது. யார் பெனிஃபிஷியரி இதில்? அப்போ G2க்கும் அபினேஷ் பாஷ்யத்துக்கு இருக்கக்கூடிய அந்த சண்டை இருக்கு இல்லையா, இந்த சண்டை சகோதர யுத்தம்னு சொல்லிக்கலாம், இல்லை உட்கட்சி பூசல்னு சொல்லிக்கலாம். அண்ட் அபினேஷ் பாஷ்யமை பொறுத்த வரைக்கும் இஸ் க்ளோஸ் டு எவ்ரி பொலிட்டிக்கல் பார்ட்டி பிகாஸ் இஸ் இன் ரியல் எஸ்டேட். இஸ் அ பிஸ்னஸ் மேன். எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியோடும் அவர் க்ளோஸாக தான் இருப்பார். காங்கிரஸோட க்ளோஸாக இருப்பார், பாஜகவோட க்ளோஸாக இருப்பார், அதிமுக, திமுக எல்லாரோடையும் க்ளோஸாக இருப்பார். G2க்கு இங்கே பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒன்றை பயன்படுத்திக்கிறாங்கன்னா G2 காசு வாங்கிட்டு இதை பேசுறது. கேஎஸ் மாட்டை பற்றி பேசுறதை நிறுத்திவிட்டான் பாருங்க. வர வேண்டியது வந்துட்டா. அப்போ இது என்னன்னா, நான் பேசுவேன், ஆரம்பிப்பேன், நான் மக்கள்கிட்ட கோர்வையாக கொண்டு போவேன். அதுக்கு மேலே என்ன கவனிச்சிக்கிட்டேன்னா உன்னை பற்றி நான் பேச மாட்டேன். என் ஃபோன் நீ எடுக்கணும், நான் சொல்லும்போது நீ என் ஃபோன் எடுக்கணும், நான் கேட்கும்போது காசு தரணும். இல்லைன்னா கோச்சு பாரா, இல்லைன்னா நான் கோச்சு உன்னை என்னன்னாலும் பண்ணுவேன். ஏன்னா என்னை பார்க்குறதுக்கு நம்புறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. டாட்டானை பார்த்து நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நான் ஏன் நீ சங்கரை நம்பு, சங்கரை கொண்டாடு, நான் வந்து அவனை கொண்டாடாதன்னு நான் சொல்ல மாட்டேன். அது உன் இஷ்டம், சரியா? நீ யாரை கொண்டாடணுன்றது உன் இஷ்டம். கேவலம் கருணாநிதியே கொண்டாடும் போது சங்கரை கொண்டாடக்கூடாதா? அது கொண்டாட்டு போ, அதெல்லாம் உன் இஷ்டம். கம்பேரிசன் அதுதான் சொல்கிறேன், வேர்ஸ்ட் கம்பேரிசன் தான். இருந்தாலும் சொல்கிறேன் நான், நீ அதை பண்ணிக்க, அதெல்லாம் உன் இஷ்டம், நான் அதுக்குள்ளே போக விரும்பலை, சரியா? ஆனால் இதெல்லாம் ஃபேக்ட்ன்றதை முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறேன். ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காத நீங்களே கனெக்ட் த டாட்ஸ் அப்படிங்கிற. அவ்வளோதான். நீ ஆனால் வரலாற்றில் இது வந்து தலைகீழே தான் குதிப்பான் இந்த கோட்டை சாமினா குதி, யார் வேண்டாம். சரி, வரலாற்றில் இது வந்து மேபி இப்படி பதியறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அது நீதித்துறையை எதிர்த்து கேட்ட சவுக்கு பாண்டிய நாட்டில் சபைக்கே போயிட்டு கண்ணகி வந்து நியாயம் கேட்டால, அந்த மாதிரி வந்து சவுக்கு சங்கரை வந்து பார்ப்பாங்க. கண்ணகி வந்து இந்த மாதிரியான அல்பைகளுக்கெல்லாம் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க, இது கனெக்ட் பண்ணாதீங்க. பாண்டிய மன்னன் நீதி தவறினான் என்றால் பாண்டிய மன்னனிடம் சென்று நீ நீதி தவறி விட்டாய் என்று சொன்ன கண்ணகி, சரியா? நான் வந்து சிலம்ப வந்து என் புருஷன் திருடலை, சரியா? ஆனாலும் நீ தான் திருடினன்னு நான் வந்து உங்ககிட்ட நீ வந்து நான் தான் என் புருஷன் தான் திருட்டான்னு நீ சொல்கிற, சரியா? நீ சொல்கிறது ஆமான்னு என்னால் பேச முடியும், இல்லைன்னு என்னால் பேச முடியும். ஆமான்னு பேசணும்னா எவ்வளோ தருவேன், இல்லைன்னு பேசுறது எவ்வளோ தருவேன் அப்படின்னா இது சிலப்பதிகாரமா? சவுக்கு அதிகாரம். இது சிலுக்கு சங்கர் அதிகாரமா? ரைட்டு. இப்போது என்னன்னா, இப்போ இந்த மாதிரி வந்து கேள்விகள் கேட்குறாரு, மாற்றி பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறீங்க. நீ மாற்றி பேசுறது எனக்கு பிரச்சனை இல்லைப்பா, நீ மாற்றி பேசிக்க. நீ பிளாக்மெயில் ஜெர்னலிசம் பண்ணுற இல்லையா? போகிற போக்கில் யாரை பற்றி வேணாலும் நீ சொல்லுவேன்ற இல்லையா? அது அரசியல்வாதிகளை பற்றி நீ பேசுகிறது யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி எந்த அரசியல்வாதியை பற்றியும் குற்றச்சாட்டுகளே வைக்கலாம். இப்போ நான் கூட சொல்கிறேன், பேட்டை ரவுடி சேகர் பாபு அறநிலையத்துறை அடின்னு அடிக்கிறான், கொள்ளை அடிக்கிறான், அறநிலையத்துறை ஒரு இடம் விட மாட்டேங்கிறான். நான் சொல்கிறேன் குற்றச்சாட்டு. இப்போ சேகர் பாபுக்கு 2 வழி தான் இருக்குது. ஒன்று என்ன, என் மேலே அவதூறு வழக்கு போடலாம், இல்லை இந்த திமுக பொறுக்கிகளை ஏவி விடலாம். இது 2 தான் பண்ண முடியும். சட்டப்படி ஒன்று, சட்டத்துக்கு புறம்பாக ஒன்று, சரியா? ஆனால் சட்டப்படி போகும், அவதூறு தான் நீ போட முடியும். அது ஆனால் அவதூறு போடுவதற்கான வாய்ப்பு சேகர் பாபுக்கு இருக்குது. பேட்டை ரவுடி சேகர் பாபுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது. ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு அப்படி வாய்ப்பு கிடையாது. அரசாங்க அதிகாரி போகிற போக்கில் நீ குற்றச்சாட்டை வச்சுட்டு போவேன்னா என்ன அர்த்தம்? அதில் நம்ம நீதி அரசர் டென்ஷன் ஆகிட்டாரு. கண்டிப்பாக ஆவாங்க. எனிபடி வில் லுக் அட் இட்ல. சப்ஸ்டன்ஸ் என்னன்னு பார்ப்பாங்கல்ல, நீ வைத்திருக்க குற்றச்சாட்டுடைய தன்மை என்னன்னு பார்ப்பாங்கல்ல, யார் மீது நீ வைத்திருக்கிறான்னு பார்ப்பாங்கல்ல. கோர்ட் has to uphold principles of law of natural justice, சரியா? சட்டத்தை உயர்த்தி பிடிப்பது தான் நீதிமன்றத்துடைய வேலை. புரட்சியாளர்களுக்கு வந்து ஊக்கம் கொடுப்பது நீதிமன்றத்துடைய வேலை கிடையாது. நீ புரட்சியாளராகவே இருந்துட்டு போ, இல்லை, அது நம்ம பிரச்சனை கிடையாது. ஆனால் நீ வந்து இந்த மாதிரி அதிகாரிகள், நீதிமன்றம் இவற்றையெல்லாம் நீ குற்றம் சாட்டுற அப்படின்னா அவங்க டிஃபெண்ட் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க. அப்போது அது டிஃபெண்ட் பண்ண முடியாத இடத்துல இருக்கவங்க உன் மேலே நீதிமன்றம் கண்டெம்ட் எடுக்கலாம். எடுத்து ஏற்கனவே நீ தண்டனை வாங்கியிருக்க,
அடுத்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ்ன்னு எடுத்தீங்கன்னாக்க இது ரொம்ப தப்பு. காவல்துறையினர் தவறு செய்திருக்கிறார்கள். இப்போ திருப்புவனத்தில் பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் தவறு இழைத்திருக்கிறார்கள். அது அண்டர்ஸ்டாண்டபிள். எஸ், அதை நம்ம எல்லாருமே விமர்சிக்கிறோம். நீங்கள் பண்ணது பச்சை கொலை, வீடியோ ஆதாரம் இருக்குது, அடிக்கிற வீடியோ ஆதாரம் இருக்குது, அதனால நம்ம சொல்கிறோம். ஆதாரமே இல்லாமல் நீ மாட்டு கமிஷனர் பேரை இழுக்கிற. சரி, அப்போ அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ண முடியாத இடத்துல ஒரு நிலையில் கமிஷனர் இருக்காருல்ல. சரி, ஆனால் நீங்கள் இதெல்லாம் தாண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிமுக ஜெயிக்கணும்னா சங்கர் அவர்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவருக்கு வந்து எந்த அப்படியெல்லாம் அதிமுக சொல்லலைங்க. அப்படி அதிமுக நினைக்கவும் இல்லை. அதிமுக சங்கரை எப்படி பார்க்கிறது? திமுகவுக்கு எதிராக வலுவாக கருத்துக்களை வைக்கக்கூடியவர். அப்படி திமுகவுக்கு எதிராக கருத்துக்களை வைக்கும் பொழுது அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அந்த நடவடிக்கைக்கு துணை நிற்போம்ன்ற அளவில் தான் அதிமுக பார்க்கும். சரியா? அதுக்காக நீ போகிற போக்கில் நீ நீதிபதிகளை பற்றியும் நீ காவல்துறை ஆணையருடைய பர்சனல் விஷயத்தெல்லாம் பேசுறதுக்கெல்லாம் அதிமுக வந்து துணை நிற்குமா? சார், கடைசியாக கேட்குறேன், அந்த வேல்முருகன் வந்து அவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆள், ரொம்ப அவர் வந்து அவர் ஸ்ட்ரிக்டா இல்லையான்றதே வாதம் கிடையாது. சரி, ஓகே, சப்ஜெக்ட் மேட்டர் தான். நீதிபதிக்கு முன்னால் போகுது. இன்னைக்கு கூட கோர்ட்டில் ஒரு நீதிபதி சொல்லியிருக்காரு, ஹைகோர்ட்டில் ஒரு நீதிபதி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்களா, இந்த ப்ரைவேட் கிளைண்ட்ஸ் எல்லாம், தனியாகப்பட்ட கிளைண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வர அட்வொகேட்ஸ் வந்து ரொம்ப லக்கி. நீ வெற்றி பெற்றால் என்னுடைய வாத திறமையால் வெற்றி பெற்றேன்னு சொல்லிடுவீங்க. நீ தோற்று போனால் நீதிபதிக்கு இந்த வழக்கை பற்றி புரியல அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் ஒரு அரசு வக்கீலால் அப்படி செய்ய முடியாது. அவங்க நிறைய பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு நீதி அரசர் சொல்லியிருக்காரு. எதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு நீதிமன்றம் ஒரு விஷயத்தை பார்க்கிறது என்றால் இதில் ஸ்ட்ரிக்ட் இல்லைன்றதுலாம் கிடையாது. சப்ஜெக்ட் இருக்குது, சப்ஜெக்டில் எடுத்து பார்க்குறாங்க. உன்னுடைய கருத்துரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் எஸ், பாதுகாக்கப்பட வேண்டும், மாற்றுக்கிறது கிடையாது. உன் வீட்டில் மலத்தை கொட்டிய பொழுது நாங்கள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலையா? இது கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லலையா? எல்லாருமே சொன்னோம். நீ ஒரு பிளாக்மெயிலராக இருந்தாலும் கூட அது பதில் கிடையாது அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஏன்னா சிவில் சொசைட்டியில் இப்படி எதிர்வினை ஆற்றக்கூடாது. ஆனால் இன்றைக்கு நீதிமன்றம் செய்திருப்பது என்னென்னா, நீ ஒரு பிளாக்மெயிலர் என்பதனை ஒப்பீனியனாக அப்சர்வ் பண்ணி உன்னுடைய கிளைண்ட்டுக்கு போய் அட்வைஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. வக்கீல்கிட்ட உன்னுடைய கிளைண்ட்டுக்கு போய் அட்வைஸ் பண்ணு, ஒழுங்காக பேச சொல்லு. பேசுறது இல்லையே, அவர் தான் அடுத்தது எடுக்க சொல்லியிருக்காரு. சரி, என்னென்ன வழக்கு என்னென்ன டிஜிபிக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. சரி, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு ஃபாலோ அப் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? காவல்துறையின் மீது போகிற போக்கில் நீ அடிச்சு விட்டு போவியா சென்சேஷனுக்காக? அவர் பார்த்து எனக்கும் நாளைக்கு அந்த மாதிரி அரசியல்வாதிகள் மீது சகட்டு மேனிக்கு வைப்பேங்க குற்றச்சாட்டு. ஏன்னா அவர்களால் எதிர்வினை ஆற்ற முடியும், எதிர்கருத்தையும் வைக்க முடியும். நான் ஸ்டாலின் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்தா திமுக காரன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைக்க முடியும். சரியா? இது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம், இல்லை எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் அபியூஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். நான் அபியூஸ் பண்ணுறேன், அவங்க அபியூஸ் பண்ணுறாங்க, இப்படி போயிடும். ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரி எப்படிங்க ரெஸ்பாண்ட் பண்ணுவார்? எதுவும் பண்ண முடியாது. ஆதாரம் இருந்தால் ஆதாரத்தோடு நீங்கள் வைங்க, நடவடிக்கை எடுக்க வைப்போம். இப்போ எடுத்தாங்கல்ல, கைது பண்ணியிருக்காங்கல்ல, திருப்புவனத்தில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 4 சம்பவங்களை எப்போவோ எடுத்த வீடியோ வெளில வந்ததுக்கு இப்போ சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கல்ல. நடவடிக்கை இந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லுவோம். பல்புடுங்கி பல்வீர் சிங் மேலே ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்போம். அதெல்லாம் நம்ம கேட்போம். ஆனால் போகிற போக்கில் நீ ஒரு அக்யூசேஷனை வச்சுட்டு நீ வந்து அதாவது உன்னுடைய தனிப்பட்ட காழ்ப்புக்காக. அதே சமயத்தில் ஸ்டாலினுக்கு எதுவுமே தெரியாது, உதவாநிதிக்கு எதுவுமே தெரியாது. இவர்கள்லாம் என்ன அப்படி எதுவுமே தெரியாதவர்கள்லாம் முதலமைச்சராக உட்காந்துருக்காரு. அதனால தான் இவரை பொம்மைன்னு சொல்கிறோம். சரியா? அப்போ எதுவுமே தெரியாது, அவருக்கு எதுவுமே தெரியாது, நீ ஏன் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற? ஈஸ் ரெஸ்பான்சிபிள். அரசாங்கத்தை நீ தானே நடத்துகிற. சரி, இப்போ வந்து நீங்கள் சொன்ன மாதிரி விளைவுகள் இருக்குன்னு இருக்கீங்க. அந்த விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு தொடர்ந்து வந்து மக்கள்கிட்ட அதை பற்றி பேசணும் அப்படின்ற ஒரு தேவையான பிரச்சனை பேசலாம். மிக்க நன்றி உங்களோட.